Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல நம்ம பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக். முட்டை சேர்க்காமலே ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட்டா இந்த ஃப்ரூட் கேக்கை எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கேக்கை நம்ம குக்கர்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்லெஸ் குக்கர் கேக் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். கேக் செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதே ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கேக்கில் சேர்க்கறதுக்காக செர்ரி, ரaisin, tutti frutti இது 3 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். கேக்கில் டேட்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்ஸ் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குன்றதுனால அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல எல்லா டேட்ஸும் சேர்ந்துடும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இப்போது டேட்ஸ் இதில் சேர்த்தலாம். இது மாதிரியே செர்ரியவும் டூட்டி ஃப்ரூட்டியவும் மைதா மாவில் கோட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தலாம். இப்போ இதில் உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பிளாக் கிரேப்ஸ், ஃபிக் இதோட டேஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உருக்கின பட்டர் 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்தாதான் கேக் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் 1 கப் அளவுக்கு வச்சுருக்கோம். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பால், வெண்ணெய்லாம் சேர்க்கறதுனால கேக் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே இது மாதிரி கலந்துக்கலாம். கேக்குக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கேக் பேட்டர் இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உருக்கின வெண்ணெயை இதில் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சோன்னா கேக் ஒட்டாமல் நல்லா வரும். மைதா மாவு சைட்லலாம் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கேக் செய்யறதுக்கு சில்வர் கப் அப்படி இல்லைன்னா அலுமினிய கப் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது இதில் கேக் பேட்டரை சேர்த்துடலாம். இதை ஒரு ஸ்பூன் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். 5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற இந்த கப்பில் பாதி அளவுக்கு தான் நம்ம கேக் பேட்டர் சேர்த்துருக்கோம். இதை குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரோட விசிலையும் கேஸ்கட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் 5 நிமிஷம் சூடானதும் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போது குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மூடிடலாம். குக்கர் மூடியில் இருக்கிற விசில் போடாமல் ஃப்ளேமை சிம்மில் வச்சு 1 மணி நேரம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கேக் வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் அப்புறம் குக்கரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கேக் வேகிற டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக்கோட சென்டரில் ஒரு ஸ்டிக்கால் குத்தி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிக்கில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கேக் நல்லாவே வெந்திருக்கு. நம்ம மைதா மாவு டஸ்ட் பண்ணதுனால சைட்லலாம் ஒட்டாமல் கேக் அழகாக வந்திருக்கு. கேக்கை லைட்டாக விரலால் பிடிச்சிட்டே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கேக் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி பார்க்கலாம். கேக் பார்க்குறதுக்கே சூப்பராக வந்திருக்கு. கேக் சாப்பிட்றதுக்காக இங்கே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த கேக்கில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்கறனால பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரூட் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். முட்டை சேர்க்காமலே ஃப்ரூட் கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்த்த இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் கேக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. எவ்ரி வீக் 3 டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.